don't have sex with unwanted people. பூமோகாரன்ல வந்து அவங்களோட ஆளுங்களை வந்து அருள் வருது உண்மையா? காளி வணங்குறேன்னு வச்சு காளியை வணங்கும் போது எல்லாம் போகாதடா, கல்யாண வாழ்க்கை கெட்டு போயிடும். ஆணு யூஸ் பண்ணி காசு இருக்கு, நகை இருக்கு, இதெல்லாம் போய் சூரி பண்ணிட்டு எடுத்துட்டு இறந்தோட பூலோகத்துல இருப்போமா இல்ல என்ன பயணம் அது? உண்மையான புலியோட ரத்தத்தை யூஸ் பண்ணி she locked in here. பெரியவரல்ல வந்து அந்த வெட்டியோட ரத்தத்தை கொடுப்பாங்க. பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்குமே நிறைய கேள்விகள் இருக்க வாய்ப்பு உண்டு. கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி சார், முக்கியமான கேள்வியை கேட்க மறந்துட்டேன். பேய்லாம் இருக்குன்னீங்களே, நான் பார்க்க முடியுமா? உங்க கூட நான் வந்தா காட்டுவீங்களா? நான் காட்டுவேன். ஆனா பேய் அவங்க பாக்குற மாதிரி பேய்க்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பேய் நிச்சயமா இதெல்லாம் செய்யறாங்களே, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கா? அவன் அழிஞ்சிட்டான், அவன் கஷ்டப்பட்டுட்டான், இவங்களுக்கு என்ன நடக்கும்? கொண்டு ஏன் ஒருத்தங்களுக்கு வந்து செய்வனப்படுதுன்னா அவங்க செய்த வினை ஏதோ ஒரு பிறவியில ஏதோ ஒரு காலகட்டத்துல இவங்கனால இந்த நபருக்கு ஒரு தப்பு நடந்தது. ஸோ அதுதான் இந்த பிறவியில வந்து அவங்களுக்கு இந்த செய்வினையா அவங்களுக்கு வந்து வருது. செய்த வினை தான் செய்வினையா வருது. அடுத்த அந்த அந்த வார்த்தையோட அர்த்தம். ஸோ அவங்க நினைச்சுப்பாங்க, நான் யாருக்கும் கெட்டது செய்யல, நான் எவ்ரிடே சாமி நல்லா தானே இருக்கேன், நான் நல்லது தானே செய்ய, ஏன் எனக்கு வருதுன்னா அவங்க வந்து அவங்க இந்த வாழ்க்கை கட்டத்தை தான் பாக்குறாங்க. ஏதோ ஒரு பிறவியில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க செய்த தப்பு செய்த வினை அவங்க தேடி திருப்பி வருது. இது வந்து கர்மிக் லா. இது கர்மிக் லோவா இல்ல இது உங்களுடைய நம்பிக்கையா? இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், கர்மிக் லா. ஓகே, இது இயற்கையோட நீதி. ஸோ இயற்கையோட நீதி பிரகாரம் தான் சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வருது. அதனாலதான் அவங்க பிறப்பு எடுக்கிறாங்க. அதனாலதான் இன்னார் இவங்களுடைய ஜாயின் ஆகுறாரு. ஆமா, இன்னாருக்கும் சண்டை வருது. ஆமா, இவரு அவங்களுக்கு செய்யறாங்க. நீங்க வந்து இவங்க ஏன் இவங்கள பார்த்து கல்யாணம் பண்றாங்க, இவங்க கூட பிறந்திருக்காங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, இது எல்லாமே வந்து ஒரு சோல் கான்ட்ராக்ட். அப்பனா ஏதோ ஒரு பிறவில இவங்களுக்குலாம் அந்த சம்பந்தம் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க அந்த தொடர்புல வந்து அவங்களுக்கு இருக்கு. அந்த தொடர்புனாலதான் இந்த பிறவில அதை ஒண்ணு தொடர்ந்துட்டே இருக்கு. ஸோ இப்ப இவங்க செய்யறாங்களே, இந்த இந்த காலகட்டத்தில் இவங்க செய்யறாங்களே, கண்டிப்பா இவங்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்கு. இவங்களுக்கு அடுத்த பிறவி இருக்கு. அடுத்த பிறவி வரும். ஏன்னா இந்த கர்மா ஒண்ணு அவங்க கிளியர் பண்ணலையே, இந்த கடனை அவங்க கிளியர் பண்ணலையே, அவங்க கடனாலேயே தான் ஆகுறாங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இப்ப மறுபிறவிங்கிறது உண்மை. ஆமா. எத்தனை பிறவி ஒரு மனிதனுக்கு? அவங்களோட கர்ம வினையை பொறுத்து. சோ கால்குலேஷன்ல இதுல கால்குலேஷன் நீ தவறு மண்ண பிறந்துகிட்டே இருப்ப. ஆமா. சோ நீ பிறக்கிறதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு இறைவன் அடி பிடிச்சிட்டனா உனக்கு பிறவி இருக்காதா? கண்டிப்பா. அதுதான் மோட்சம்னு சொல்லுவாங்க. அப்ப அகோரிஸ்லாம் அந்த இதுலதான் இருப்பாங்களோ? அகோரியோட நோக்கம் வந்து மோட்சத்தை அடையிறது. அகோரியோட நோக்கமே என்னதுன்னா அவங்களோட இருளை வச்சு மோட்சத்தை அடையிறது. இப்ப நம்ம சொன்னால இந்த லெஃப்ட் ஹேண்ட் பாத், ரைட் ஹேண்ட் பாத், இதுல என்ன டிஃபரன்ஸ்னா அகோர மார்க்கத்துல வந்து அவங்களோட இருள், அவங்களோட டீப்பஸ்ட் டார்க்கஸ்ட் பாயிண்ட். அதனாலதான் அவங்க வந்து ஸ்மாஷாண்டத்துல இருப்பாங்க. அப்பனா கெமிஷன் கிரவுண்ட், உடுப்பு போடாம நேக்கட்டா அந்த மாதிரி. பிகாஸ் எல்லாத்துலயும் வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க இதுல ஒரு அட்டாச்மெண்ட் வரதுக்கு முன்னாடி they have to go through all their desires. ஓகே, பேருக்குள்ள கேள்வி இந்த மாதிரி அகோரிங்களா எப்படி இருப்பாங்க, நான் கடவுளை பார்த்து இந்த மாதிரி. பட் டு அண்டர்ஸ்டாண்ட் அதுல வந்து டிஃப்ரெண்ட் பிராக்டிசஸ் இருக்கு. கபாலிகா ஒன் ஆஃப் த மெயின் குரூப். எக்ஸ்ட்ரீமா இருக்கு கபாலிகா. அவங்க வந்து கபாலத்தோட இதுல வந்து வழிபட்டு இது செய்யறவங்க. அவங்க தான் இந்த ஸ்மாஷானத்தோட இதுல வந்து. ஓகே. சோ இதுல வந்து வேற ஸ்டைலும் இருக்கு. இதுல ஒரு வழிபாடு. இன்னொரு ஸ்டைல் வந்து நாகா சாது. அவங்க வந்து ஆதி சங்கராச்சாரியார் மூலியமா உருவாக்கப்பட்ட அகோரி நாகா சாது. அவங்க வந்து மோசம், அவங்க அந்த கபால இதெல்லாம் வச்சிருப்பாங்க. பட் they don't involve into இந்த மாதிரி. அவங்க வந்து வெஜிடேரியன். அவங்கள வந்து பேசிக்கலி வெஜிடேரியன். ஏன்னா ஆதி சங்கராச்சாரியார் உருவாக்குன. ஆனா இவங்க எல்லாருமே சிவன் வழிபாடுல உள்ளவர்கள். அந்த சிவன் வழிபாடும் இருக்கு, சக்தி வழிபாடும் இருக்கு. அகோரிஸுக்கு சக்தி வழிபாடும் இருக்கு. அத வந்து ரெட் கலர் இது போட்டிருப்பாங்க. அது வெரி பாப்புலர். நீங்க எங்க பாத்தீங்கன்னா காமாக்யா. எங்க? காமாக்யா நார்த் ஈஸ்ட். அங்க வந்து நிறைய இந்த சக்தி வழிபாடுல உள்ளவங்க ரெட் கலர் உடுப்பு இதுல போட்டு அதுல அகோரிஸ் அதே இதுதான். ஆனா அவங்களுடைய வழிபாடுற தெய்வம் வந்து ஃபீமேல் தேவி. ஓகே. இப்ப இந்த மண்டவோடு மையங்கிறாங்க. சீன்ஸ் அகோரியோட இதுல இந்த கபாலம் அதெல்லாம் பேசுறதுனால அது என்ன சார் ஸ்பெஷல்? மண்டவோடு மை ஒரு உடலோட தன்மையில வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிறைய மாதிரி கிஃப்ட். ஸோ இது அந்த காலத்துல வந்து இவங்கெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட வயசோட குழந்தை, ஒரு 7 வயசுக்குள்ளார உள்ள ஒரு குழந்தையோட அந்த மண்டோட அந்த இது எடுத்தாங்க.
ஏன்னா அந்த பிள்ளையோட உயிர் அந்த உடல் வந்து ரொம்ப பியோர், ரொம்ப பியோர். ஒன்றும் வந்து இந்த உலகத்தோட சூழ்ச்சிமனத்துக்கு ஒன்றும் ஆகல. இந்த பொய் சொல்றது இந்த அந்த அந்த இதுக்கெல்லாம் ஒன்றும் வந்து ஆகாம ரொம்ப பியோரான ஒரு விஷயத்துல வந்து அந்த பிள்ளையோட இது இருக்கிறனால அது உடல்ல இருக்கிற சில விஷயங்கள்ல இருப்பாங்கன்னா it becomes very powerful. They can amplify the thing to become something else. Right. So that's why it's very strong. And Because அந்த innocency of the body. அதனால தான் நம்மளோட இதுல வந்து ஒரு 7 வயசுக்குள்ள பிள்ளைய வந்து usually they won't cremate. ஏன்னா தப்பான விஷயங்களுக்கு பயன்படுத்த வாய்ப்பு உண்டு. அது ரொம்ப புனிதமான ஒரு ஒரு உடல் தன்மையில இருக்கிறனால, மனத்தன்மையோ புனிதமா இருக்கிறனால அது வந்து burial-ஓட இதுல. ஓகே 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 ரைட் ரைட் ரைட். ஸோ இதுதான் வந்து அகோரி. ஸோ கம்மிங் பேக் டு அவர் டாபிக். ஸோ இப்போ இது வந்து செய்வினை செய்த வினை அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த இந்த காலகட்டத்துல செய்தவர்கள் போன ஜென்மத்துல இவங்க செஞ்சிருப்பாங்க, அதனால திருப்பி கொடுக்குறாங்க அவங்களுக்கே இவங்களே அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு பாதிப்பு இருக்காதா சார்? நல்லதா இருப்பாங்க? கண்டிப்பா பாதிப்பு இருக்கு, இருக்காம இல்ல. கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில இறைவனோட கணக்கு பிரகாரம் ஏதோ ஒரு இதுல அவங்களுக்கு பாதிப்பு, அவங்களோட கர்ம வினையில அவங்களுக்கு பாதிப்பு. மேபி அவங்க அந்த நேரத்துல வந்து அவங்களோட கர்ம பேங்க்ல இருந்து புண்ணியங்கள் நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும். அதாவது இங்க தவறு செஞ்சுட்டு இங்க நல்லதும் செய்யறது. நல்லது இல்ல, போன ஜென்மத்துல நிறைய நல்லது செஞ்சிருப்பாங்க, இந்த ஜென்மத்துல அவங்களை காப்பாத்திட்டு வருது. அன்டில் அந்த பேங்க் வந்து எப்ப எம்டி ஆகுதோ அப்ப வந்து அவங்களுக்கு வேண்டியது. ஏன்னா சில பேர் அந்த வார்த்தை நம்ம நிறைய பேர் பயன்படுத்துற வார்த்தை இருக்குல்ல, என்ன இவ்வளவு அநியாயம் பண்றான் நல்லா இருக்கான். ஏன்னா அவன் போன ஜென்மத்தை ஏதோ தர்மம் பண்ணியிருக்கான், நிறைய நல்லது செஞ்சிருக்கான். அந்த தர்மங்கள் அந்த நல்ல காரியங்கள் தான் அவனுக்கு வந்து ஓகே ஓகே ரைட். ஓகே. ஸோ இப்ப செய்வினை செய்த வினைல இருந்து அடுத்த அடி இப்ப இந்த விஷயமும் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப ஃபேமஸானதான் சிங்கப்பூர்லயே நிறைய அம்யூலட்ஸ் பாக்குறோம். ஆர்டிஸ்ட்லாம் வந்து இது எப்போதுமே ப்ரொடெக்ஷனுக்கு வச்சிருப்பாங்கன்னு கூட சொல்லுவாங்க. இதுவும் உண்மையா? ஆமா, ஏன்னா இப்ப அமுலட் தாய்த்து இதெல்லாம் வந்து ஒரு இப்ப நான் முதல்ல சொன்னல எந்திரம் மந்திரம் இந்த 3 விஷயத்தோட இதுல இது அமுலட்னா ஒரு ஸ்மாலர் எனர்ஜி கண்டெய்னர். ஸோ அந்த கிரியேட்டர் அந்த மாஸ்டர் அந்த ப்ராக்டிஷனர் அதை கிரியேட் பண்ணும்போது அதை வந்து அந்த எனர்ஜியை வந்து கன்சாலிடேட் பண்ணி ஒரு சிறு குறிப்பிட்ட இடத்துல வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் அதை ஆம்பிளிஃபை பண்ணி ஒருத்தவங்களை வந்து பாதுகாப்பா அது என்ஹான்ஸ் பண்ணி அது வச்சிருக்கு. அது ஒரு வசியன்னு சொல்ல முடியாது, தற்காப்புன்னு சொல்லலாம். தற்காப்பு வந்து ப்ரொடெக்ஷன். இப்ப சில பேர் சொல்றாங்க இதை போட்டா அவங்க பேசும்போது பிசினஸ் நல்லா போகுது, இதை போட்டா எல்லாரும் அவங்க கிட்ட நல்லா பேசுவாங்க, ஏன்னா அவன் பாராங் பைக் பக்காயம் பண்றான் அப்படின்லாம் அந்த மாதிரி. ஏன்னா இந்த பாராங் சொன்னோம்னா இப்ப நிறைய மாதிரி இருக்கு. பெண் வசியத்துக்கு வந்து யூஸ் பண்றாங்க, பெண் வசியத்துக்கு யூஸ் பண்றாங்க, அப்புறம் ஆண் வசியத்துக்கு யூஸ் பண்றாங்க. You mean பெண்கள் ஆண் வசியத்துக்கு? ஆணுக்கு யூஸ் பண்றாங்க. மறுபடியும் ஆணுமா? டாபிக் நான் வரல சார். அடுத்த டாபிக் இதெல்லாம் வந்து இருக்கு ஆணுக்கு பயன்படுத்துறாங்க. ஆமா, இதெல்லாம் இருக்கு. சோ சொசைட்டில நிறைய விஷயம் வந்து ஏன்டா and also for business, for protection, for wealth, நிறைய விஷயம் நிறைய மாதிரி கிரியேட்டிவான விஷயங்கள் வந்து இது வந்து இன்னைக்கு இல்லை, இது காமன் பீப்புள் வந்து யூஸ் பண்ணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல I've seen royalties, people in power, அவங்களே இதை யூஸ் பண்றாங்க to safeguard themselves, to be in command, in control. One of the நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒருத்தவங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா புலியோட ரத்தத்தை யூஸ் பண்ணி she locked it here. How do you lock it there? அவங்க வந்து அதை கிறிஸ்டலைஸ் பண்ணி இங்க வந்து கிழிச்சு அதை வந்து தைச்சி லாக் பண்ணியிருக்கு. ஸோ அவங்கள முகத்தை யார் பார்க்க போதோ they bow down to her because she is in command, in control. Whoa. And authority. Okay. So she has that. Even though அவங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் she also use this thing to command and control. Okay. இன்னும் ஒரு so யார் அவங்கள no one goes against her. So இல்ல but Singapore also we had, Indonesia also had, so there's a lot of people are using this. Okay. So இது வந்து தவறான முறை இல்லல்ல, இது வந்து ஏதாவது எதிர்மறையான விஷயங்கள் நடக்கக்கூடிய இது வந்து சர்வைவல் பிரதர். இது சரி தப்புன்னு சொல்ல முடியாது, இது அவங்க சர்வைவலுக்கு. இப்ப இந்த 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 பொருள்லாம் வந்து நம்ம நினைக்கிற வந்து இன்னைக்கு தான் உருவாக்கணும். ஒரு காலத்துல வந்து இது வந்து இயற்கையா மனுஷனா இருந்து ஒரு விஷயம்.
எனர்ஜி. எனர்ஜி. people were using this. ஆமா ஆமா. இப்போ இது வந்து அவங்களோட நார்மல் லைஃப்லயே வந்து they were using this for அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்கு, அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு. யூ மீன் சராசரியா? சராசரி. ஓ, இன்னைக்கு மாதிரி அது பெருசா அப்ப பேசப்படல. இன்னைக்கு ஏன் பெருசா இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து யூடியூப் இருக்கு, we have Google, we have a lot of information in social media. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. பட் இது ஒரு காலத்துல வந்து வெரி நார்மல் ஆஃப் பீப்புள் யூசிங் திஸ். வீட்டுக்கு வீடு ஒண்ணு வந்து வச்சிருப்பாங்க, ஒரு தேவதை வந்து வச்சிருப்பாங்க பாதுகாப்புக்கு. ஸோ அந்த தோயோலுங்கிறது தான் உண்மை. அது உண்மை. ஆமா. அந்த காசு எடுத்து வந்து கொடுக்கும். ஆமா. இன்னைக்கு வரைக்கும் சிங்கப்பூர்ல நிறைய வீட்ல வந்து தொழிலோட பிரச்சனை இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? There are people keeping such thing to go and churi money. இதெல்லாம் இருக்கு. தோயோலுங்கிறது உண்மை. ஆமா. people வச்சிருக்காங்க பிரதர். I have cases. இது எத்தனை வருஷத்துக்கு வளர்ப்பாங்க? அவன் சாவர வரைக்கும் அவன் வளர்ப்பான். அவன் முடிச்சானா அவன் வந்து ஃபேமிலிக்கு யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவான். சரி, இதெல்லாம் இது ஒரு எப்படி அந்த ஜினி இதெல்லாம் மாதிரி நமக்கு அடிமையான ஒரு விஷயம். ஆமா. ஆமா. So you are the master. You control it. Correct. அதோட வேலையை வந்து போய் எங்க காசு இருக்கு, நகை இருக்கு, இதெல்லாம் போய் சூரி பண்ணிட்டு எடுத்துட்டு. So how is the genie சாப்பாடு? அதுக்கு ஃபிட் பண்ண ரத்தம், மீட், பால். என்ன ரத்தம்? மனுஷ ரத்தம். இதுலயும் வந்து முன்ன வந்து கேள்விப்பட்ட இருக்கோம், அந்த பெரிய விரல்ல வந்து அதை வெட்டி அந்த ரத்தத்தை கொடுப்பாங்க. இதெல்லாம் போட்டு என் வீடியோ என்ன போகுது? பிரதர், அவன் வேலையை செய்ய தேவையில்லையே, இதை அனுப்பி போய் காசு வருது. சரி, ஸோ அவங்க உடல்ல உள்ள ரத்தத்தை கொடுக்குறாங்க சாப்பாடுக்கு. ஆமா. அம்மாடியோ, இன்னுமே இது நடக்குதுங்கிறது என்னால சத்தியமா நம்ப முடியல. இதை வந்து இதை வந்து நீங்க தாய்லாந்து வெர்ஷன் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கொமாண்டோங் சொல்லுவாங்க. ஓகே. குழந்தை பேயை வந்து வச்சிருக்காங்க. ஓகே. இந்து கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா குட்டி சைத்தான் சொல்லுவாங்க. குழந்தையோட நம்மளோட இதுலயும் இருக்கு. பட் நம்ம அதை தெய்வீகமா நம்ம வந்து ப்ரே பண்ணி இது போறோம். ஆமா, குட்டி சைத்தான் கோயில் இருக்கு கேரளால. ஆமா. because we pray to them as ஒரு தெய்வத்தோட இதுல வந்து நம்ம அதை ப்ரே பண்ணிட்டோம். இவங்க வந்து அதே விஷயத்தை வந்து அவங்களோட சொந்த யூஸுக்காக, வேற யூஸுக்காக they are using this. ஓ, வேற என்னலாம் இருக்கு சார் இந்த மாதிரி? ஐ மீன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தோயோல், வேற இருக்கா அந்த மாதிரி? ரீசன்ட்லியா ஒரு நியூஸ் அப்டேட் வந்துச்சு. பொந்தியானா வளர்க்குறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொந்தியானா அந்த வாழை மரத்துல காக்கா இதை வந்து வளர்க்குறாங்க. ஸோ இது எப்படி வளர்க்குறாங்க? இது ஃபார்மிங் பண்றாங்க. ஃபார்மிங் ஒரு இட்ஸ் a very serious thing. அப்பனா இனப்பெருக்கம். எப்படி சார்? ஸோ இது என்ன செய்றாங்கன்னா, பகுதியில வந்து இந்த போமோகாரன்ல வந்து அவங்களோட ஆளுங்களை வந்து they are sending out to certain villages. ஓகே. கேர்ள்ஸை வந்து இம்ப்ரெக்னன்ட் பண்றதுக்கு. அந்த இம்ப்ரெக்னன்ட் பண்றதுக்கு. ஓகே. ஸோ அந்த லேடிஸ்லாம் வந்து ஒரு certain pregnancy ஒரு certain stage வந்தோம் they killed them. ஏன்னா வில்லேஜ் ஏரியா, கம்பங் ஏரியா. ஓகே. போலீஸ் கேஸ் இல்ல, ஒண்ணுமே இல்ல. they are being kidnapped and they are killed. செத்த உடனே அந்த ஆத்மா they capture them as Pontiana and they kill them. So இந்த செத்து போன ஆத்மால வந்து they start to work for the bomu. இறந்து போன ஆத்மா. இப்ப நீங்க சொல்றீங்க பிகினிங்ல ஒரு ஆத்மா இறந்தோட மறுபிறவி இருக்கு. இப்ப இங்க ஆத்மா இங்கே ஒர்க் பண்ணுதுங்கிறீங்க. எப்படி சார் இப்படி மறுபிறவி எடுக்கும்? அப்ப ஆத்மா இங்க இருந்துச்சு, அது மறுபிறவி எடுக்க முடியாது. ஏன்னா அந்த மாஸ்டர் இஸ் இன் கண்ட்ரோல். அவன் மந்திரத்தினால வந்து அதை கட்டி வச்சு, அது தவறான ஒரு செயல், இயற்கை மாறான செயல். ஆமா, அதனாலதான் அவன் வந்து அந்த ஆத்மா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அவன் சொல்ற மந்திரத்தினாலயோ, அவன் செய்யற பூஜைனாலயோ, அவன் செய்யற சில விஷயனால he becomes the master of this soul. Okay, சரி. So how are they going to be liberated? They cannot be liberated unless யாராச்சும் ஒரு practitioner, unless ஏதாச்சும் ஒரு situation வந்து அந்த practitionerக்கு தெரிஞ்சு இதை வந்து லிபரேட் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா to understand அந்த mechanism of it, அது எப்படி வந்து வெட்டி வருது, அந்த ஆத்மா வெடி. இது உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. மனுஷனா இருக்கிறது தான் பிரச்சனைன்னு பார்த்தா போதும் ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, இப்ப நம்ம இறந்து போனா எப்படி சார்? அந்த லைஃப் எப்படி? ஆஃப்டர் லைஃப்னு சொல்லுவாங்க. இந்த சைக்கிள்ல பிறந்துட்டோம், இறந்துட்டோம், இறந்தோட பூலோகத்துல இருப்போமா, இல்ல என்ன பயணம் அது உண்மையான உங்களுக்கு தெரிஞ்சது? ஸோ இறந்தோடனே நம்மளோட ஆத்மா வந்து நம்ம எங்கெங்க போயிருக்கோம், எங்கெங்க வாழ்ந்திருக்கோம், நம்மளோட மெமரிஸ் எங்க கொண்டு போதோ அந்த 11 நாள் 16 நாள் போய் சுத்த ஆரம்பிக்கும். they go to this of places and everything. அந்த மெமரி எங்க ஹோல்ட் பண்றது. அதே நேரத்துல they will start to choose அவங்களோட அடுத்த பிறவி, அந்த
தாயோட உடலை பார்ப்பாங்க, அந்த ஃபேமிலியை பார்ப்பாங்க. They start to see. ஆ They start to choose. within 16 days 16 days. அப்ப அந்த யமலோகம் பூலோகம் அந்த ஜேர்னி தான் பிரதர். நம்ம இந்த யமலோகம் பூலோகம் சொல்றது இந்த 16 நாள் அவங்க போற இடம், வர இடம், இந்த அந்த தாயோட உடம்ப பாக்குறது, இதெல்லாம் தான் அந்த அந்த லோகம்னு சொல்றது, யமலோகம். அந்த தூதர்கள் 16 days 16 நம்ம செய்யறோம்ல. ஆமா. அந்த பட் என்னமோ இங்க ஒண்ணுன்னா அங்க 100 கணக்கு என்னமோ வந்துச்சுன்னு. இப்ப நம்மளுக்கு இந்த பிசிக்கல் பாடி இருக்கறனால we have the concept of time. ஓகே. டைம் எக்ஸிஸ்ட் பண்றது. ஓகே. இப்ப இந்த பிசிக்கல் பாடி இல்லாட்டினா you don't have the concept of time, because டைம்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு you need a physicality. Okay. So soul doesn't have any body. No body. How does the soul look like? இப்ப நான் செத்து போயிட்டேன், என்னோட கடைசியா என்ன இமேஜ் இருக்கோ அப்படிதான் அந்த சோல் வந்து ஃபார்ம் பண்ணும், இந்த மெமரிஸ். ஓகே. சோ அப்படிதான் அவர் சுத்துவாரு அந்த 16 நாள். ஆமா, அந்த கடைசியா அவர் என்ன இமேஜ்ல இருந்தாரோ அந்த இதுல போவாங்க, அந்த கடைசி இமேஜ்ல. கடைசி இமேஜ். ஓகே. அதுல தான் அவங்க வந்து மூவ் பண்ணாங்க. மத்தவங்கள பாப்பாங்களா? பாப்பாங்க. அவங்க கூட இறந்தவங்க எல்லாரையும் பாப்பாங்க. பேசிக்க முடியும்? பேசிக்க முடியும். பேச மாட்டாங்க. இட்ஸ் ஜஸ்ட் எனர்ஜெட்டிக். எனர்ஜி கம்யூனிகேஷன் மாதிரி. அவங்க வந்து வாயை திறந்து பேசுற எனர்ஜி கம்யூனிகேஷன் மாதிரி. There's no talking in the spiritual world. No. But they can connect எனர்ஜி கம்யூனிகேஷன், டெலிபேத்திக் எனர்ஜி மாதிரி. ஓ, அந்த மாதிரி தான். They are passing message. No. அப்ப எதுக்கு சாப்பாடு படைக்கிறாங்க? அந்த சாப்பாடு படைக்கும் போது என்ன ஆகுதுன்னா மத்த ஆத்மாக்கள் வந்து அது வரணும், மற்ற பேய் பூத பிசாசுங்களா அதுங்க வரணும். ஸோ நம்ம அவங்களுக்கு படைக்கிற ஒரு விஷயம், நம்ம அவங்கள நினைச்சு ஒரு விஷயத்த வந்து நம்ம அவங்க கொடுக்குறோம். ஸோ அந்த படைக்கிற இது வந்து நம்மளோட எண்ண அலைகள் தான் அவங்களுக்கு போய் சேரும். என்ன அலைகள்? என்ன அலைகள்? ஃப்ரீக்வன்சி. ஓகே. ஏன்னா நீங்க உங்க ஃப்ரீக்வன்சியை வந்து நீங்க எப்படி கேப்சர் பண்ணி ஒரு இடத்துக்கு நீங்க பாஸ் பண்ணுவீங்க. யூ நீட் சம்திங் டு ஹோல்ட். அதனால தான் படையல் சொல்றோம். we are offering something. நம்மளோட எண்ண அலைகளை அதை வச்சு அவங்க நம்ம கொடுக்கும்போது அவங்களோட எண்ண அலையை வச்சு எடுத்துட்டு போவோம். ஓகே. ஓ, ஓகே ஓகே. பட் வந்து பாப்பாங்க அந்த அந்த இதெல்லாம் அவங்க பாத்துட்டு இருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு செய்யற பிரேயர்ஸ் எல்லாம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் அடுத்து எதை சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒருவேளை அவங்களுக்கு அந்த பிறவி இல்ல, கடவுளே இதுனா அது எப்படி? இப்ப வச்சுக்கோமே, அவங்களுடைய பாச அவங்க கடவுளை நோக்கி பயணிக்கிறாங்க. they are reaching already like that. So how would their life be? I mean the afterlife be? ஸோ இப்போ இந்த ஆத்மா வந்து மோட்சம் அடையிற ஒரு ஆத்மான்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அந்த இது வந்து உடல் விட்டு வெளியாயிட்டோன்னே அவங்க ஸ்லோலி டிசால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இமேஜ் வந்து அவங்களோட ஆத்மாவோட இமேஜ் ஸ்லோலி ஸ்டார்ட்ஸ் டு டிசால்வ், நேச்சரோட டிசால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும், இறை சக்தியோட மறைஞ்சிருக்கும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த சோல் இல்ல. அப்ப அந்த சிவனோ, அதான் நம்ம சிவன் சொல்றோம், டைரக்டா போயிட்டு சிவனையோ விநாயகரையோ அந்த மாதிரி we get dissolved into that. இப்ப அந்த இறந்து போன ஆத்மா வந்து ஒரு தீவிர காளி பக்தன் வச்சுப்போங்க, அவங்க இறந்து போறாங்க, அவங்க எனர்ஜி வந்து காளியம்மன் கூட டிசால்வ் பண்ணும். இப்ப நான் வந்து காளி வணங்குறேன்னு வச்சுப்போம். காளியை வணங்கும் போது என்னோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கோ அவங்க ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணிச்சுன்னா அவங்க வந்து அந்த காளி ரூபத்தோட எனர்ஜியா வருவாங்க. they become that energy of Kali. புரியல. இப்ப இந்த கடைசி பாட்டு எனக்கு புரியல. இப்ப இங்க இறந்து போனவங்க காளியோட கலந்துட்டாங்க வச்சுக்கோங்க. ஓகே, சரி, கலந்து. சோ இப்ப நான் வந்து காளிக்கு பூஜை செஞ்சுட்டு எனக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கா இல்லையா, என் மைண்ட் ஃப்ரீக்வன்சி. சோ இந்த ஃப்ரீக்வன்சியும் அந்த தெய்வத்தோட ஃப்ரீக்வன்சியும் ஒரு செகண்ட் லெவலுக்கு வரணும்னா இந்த ஆத்மாவோட ஃப்ரீக்வன்சி வந்து அந்த தெய்வத்தோட எனர்ஜியா நமக்கு வரும். குழந்தையா தெய்வத்தோட எனர்ஜியா வரும், தெய்வமா காளியா வருவாங்க. ஓ ஓ ஓ ஓ, உங்களுக்கு புரியுதா? ஓகே ஓகே ஓகே. பட் இந்த எனர்ஜியா வருவாங்கங்கிறது வந்து இட்ஸ் நாட் தட் அருள் and all, right? அருள் அந்த தெய்வத்தோட காளியா இருக்கிறது, அதுதான் அந்த அருள். get into yourself. பட் அருள் வருது உண்மையா? ஆமா, உண்மையில இந்த ஆடுறாங்களே அதெல்லாம் உண்மையா? இது வேற காத்து அடிச்ச பை தானே பிரதர். காத்து போகுது காத்து வருது, காத்து போகுது காத்து வருது சார். ஆனா அது ஏன் ஆடுறாங்க? இப்ப ஒரு ஹை வோல்டேஜ் எனர்ஜி பாடிக்குள்ள போச்சுன்னா யூ ஆர் நாட் இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் பிசிக்கலிட்டி. ஓகே. சோ நம்ம வந்து தெய்வத்தெல்லாம் வந்து நம்ம வெறும் ரொம்ப பியூட்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். ஆமா ஆமா ஆமா. அழகா மேக்கப்லாம் ஆஞ்சநேயர் எப்படி இருப்பாரு, அம்மன் எப்படி அழகா மேக்கப்லாம் போட்டு வராங்க. பட் இவங்கெல்லாம் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி எனர்ஜி இஸ் வெரி ஹை. நம்ம பாடி வந்து ஒரு சர்டன் லெவல்ல தான் வந்து ஆமா தாங்க முடியாது. அண்ட் ஆல்சோ நம்மளோட மைண்ட் இப்ப நம்ம ஸ்டேபிளா இருக்கோம் இந்த மாதிரி. பட் இன்னொரு எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளார போகுது. the body naturally will start to move because அந்த எனர்ஜி மூவ் அவங்களோட மூவ்மெண்ட் ஆஃப் எனர்ஜி will start to overpower. அதனால தான் அந்த அருள் இறங்குறது, அவங்க ஆடுறது, நாக்கு வெளியே நிற்கிறது, கையை தூக்குறது, கால் இதெல்லாம் இயற்கையா நடக்கிறது. இது நம்மளுக்கு கொண்டு இல்லை, உலகத்துல நிறைய இடத்துல வந்து அருள் இறங்குறது. ஆப்பிரிக்கனோட ட்ரைபோன் இருந்தாலும் சரி, மெக்சிகனோட ப்ராக்டிஸ் இருந்தாலும் சரி, ரெட் இண்டியன்ஸோட ப்ராக்டிஸ் அந்த மாதிரி
எல்லாரோட கல்ச்சர்ல எல்லாரும் இட்ஸ் ஓகே 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 ஸோ திஸ் இஸ் ரியல். இட்ஸ் ரிலேட்டிவ். அருள் இறங்கி நிறைய பேருக்கு வந்து நல்லது செஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்கு. பட் தென் அகைன் அதான் அது மறுபடியும் அங்கதான் வருது. இந்த நல்லது செஞ்சாலே அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது. இப்ப நீங்களும் அதுதான் நீங்க சொன்னீங்க, நீங்க மத்தவங்களுக்கு நல்லது செய்ய போய் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில திருப்பி திருப்பி அது. ஏன்னா நம்ம எப்போ ஒரு ஒரு எனர்ஜி லெவல் வேலை செய்யும் போது, இப்போ நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று கேட்குறேன், 25% ஆஃப் வாட் எவர் நான் எடுக்கிறது will come to me. இந்த பிசிக்கல் பாடி அப்சார்ப் பண்ணிடும். உங்களோட கர்மிக் எனர்ஜி பிசிக்கல் பாடி, இந்த பிசிக்கல் பாடி will start to absorb. ஏன்னா அதுக்கு ஒரு வெசல் தேவை. இப்போ நான் எனர்ஜி டிஸ்டர்ப் பண்ண நான் வந்து தரை பண்றேன்னா என்னோட பிசிக்கல் பாடி will start to absorb it. அது 75% ரிலீஸ் ஆயிடும், இந்த தெய்வத்தோட ரிலீஸ் ஆகும். பட் 25% இந்த பாடி will still experience. ஸோ உங்க கர்மா நான் எடுக்க எனக்கு என்ன ஆகும், என்னோட லைஃப் ஸ்டைல் will start to change. My attitude was started, my character was started. Basically energy exchange. இதுதான் இதனால they are saying that don't have sex with unwanted people. Correct. Because ஏன்னா you are energy, Correct. cosmic energy. அது வந்து சில வயசு வரைக்கும் நிறைய பேருக்கு புரியாது. ஆமா. ஒரு சில வயசுக்கு வரும்போது அவங்களுக்கே தானா அது புரியும். உங்களுக்கு தெரியாது அவங்கள வந்து ஏன் அவங்க வாழ்க்கையை திடீர்னு ஃபிளிப் பண்ணிக்குது. பிகாஸ் இந்த அதர் பார்ட்னர்ஸோட எனர்ஜி உள்ளுக்குள்ளார வரும். ஆமா ஆமா ஆமா. முடிஞ்சா பக்கமே போகாதீங்க. ரைட். கடவுள்கிட்டே கொஞ்சம் போவோம் ஸ்பிரிச்சுவலி. இப்ப சிலருக்கு ஐயா பிடிக்கும், சிலருக்கு அம்மன் பிடிக்கும், சிலருக்கு ஹனுமான் பிடிக்கும். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு மந்திரங்கள் இருக்கு. ஆனா ஒரு கரெக்டான குரு வந்தாதான் அந்த மந்திரங்கள் உபதேசம் கொடுக்கப்படும். கரெக்டா? அந்த உபதேசத்தை அப்புறம் அவங்க அதை சன் பண்ணணும். அவங்க ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டு சில விஷயங்கள் செய்யணும். அப்புறம் தான் அவங்க வந்து ஓரளவுக்கு அவங்களோட பயணத்தை ஆரம்பிப்பாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க 30 வருடங்கள், இப்பதான் 65% நான் பார்த்தேன் என்னையே அப்படின்னு. இந்த பயணம் எப்படி வரும் சார்? இப்ப இது வந்து பக்தி மார்க்கம். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்ல வந்து 4 pillars இருக்கு, 4 different paths. ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், ராஜ மார்க்கம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆஃப் டிவோஷன் பக்தி மார்க்கம், அவுட் ஆஃப் டிவோஷன், அவுட் ஆஃப் லவ், நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கடவுளை வந்து நம்மளுக்கு பிடிக்கல, இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம். ஸோ நம்மளோட லவ் ப்ராக்டிஸ்னால வந்து வி ஆர் கனெக்டட் வித் திஸ் டேட்டி ஏதோ ஒன்று. பட் அது வெறும் வந்து ஒரு டிவோஷனா இல்லாம இந்த தெய்வத்தன்மை வந்து நமக்குள்ளார ஃபீல் ஆகுது. நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கிறது, நம்மளுக்கு ஒரு வழி காட்டுறதுனா ஒரு மெசேஜ். குரு. ஓகே. டு ஃப்ளோ த்ரூ. அப்பதான் அந்த குரு உபதேசம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி குரு உபதேசிது. இதை எப்படி நம்ம வந்து நெவிகேட் பண்ணலாம், இந்த இதுல வந்து இந்த தெய்வத்தோட இதுல நம்ம எப்படி கேன் கோ ஃபர்தர் இன்டு இட். அப்ப அவங்க குருமாரு போய் சேர ஆரம்பிக்கும். ஏன்னா அது வந்து வெறும் டிவோஷன். ஸோ இப்போ இது ஒன்றும் டீப்பா போறதுக்கு அடுத்த எபிசோட்ல இதை பத்தி நம்ம டீப்பா பார்க்கலாம். பட் ஜஸ்ட் ஒன்னும் ஒரு கொஸ்டின். இப்ப இது தெரிஞ்சு ஒருவேளை ஒருத்தர் போறாரு, ஆனா அவருக்கு ஒருவேளை வயசு 30 இருக்கலாம், இல்ல 32 இருக்கலாம், இப்பதான் கல்யாணமா இருக்கலாம். இப்ப சொல்றாங்க நிறைய பேர், டேய் ரொம்ப இதுக்குள்ளாம் போகாதடா, கல்யாண வாழ்க்கை கெட்டு போயிடும். அது என்ன சார் அது ஆக்சுவலி? அது இப்ப அவங்கள வந்து அடிக்கடி கிளப்புக்கு போனா ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆமா. டிஸ்கோ பண்ணா ஓகேன்னு சொல்லுவாங்க. அது யாரும் ஸ்டாப் பண்றாங்க. எஸ். ஆனா ஏன் சாமி கும்பிட வேண்டிய ஸ்டாப் பண்றாங்க? ஆமா. அதான் ஏன் அது உண்மையா கல்யாண வாழ்க்கை இப்ப நீங்களும் சொன்னீங்கல்ல, இந்த இதுல நான் இருக்கும்போது அது எஃபெக்ட் பண்ணதான் செஞ்சது அப்படின்னு. இப்ப ஸ்பிரிச்சுவலும் அப்படிதானா சார்? ஸ்பிரிச்சுவல் வந்து இட்ஸ் நாட் கோயிங். இப்ப எனக்கு ஏன் எஃபெக்ட் பண்ணிச்சா, பிகாஸ் ஐ அம் யூசிங் திஸ் திங் டு ஹெல்ப். ஆமா ஆமா ஆமா. இப்ப அவங்க தன்னை தானே வந்து ஒரு டிவோஷன் பிராக்டிஸ், அவங்களுக்கு தானே ஒரு அமைதி, அவங்களால அது வந்து எஃபெக்ட் பண்ணாது. த பெஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சேர்ந்து அது செய்ய போது அது ஒன்றும் நல்லபடியா அவங்க வாழ்க்கைய வந்து பிரகாசமா இருக்கும். ஓ, அதாவது இருவரும் இணைந்து ஒரு தியானம் பண்றதா இருக்கட்டும், ஒரு கடவுளை நோக்கி பயணத்தை தொடர்றதா இருந்தது நல்லது. 2 பேரும் சேர்ந்து கிளப் போகும்போது சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாமி குடியே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. தண்ணி அடிக்கும்போது எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அதேதான், அங்க தண்ணி குடுக்கறாங்க, தீர்த்தம் குடுக்கறாங்க. இதெல்லாம் என்ன கன்ஃபியூஷன்? பேலன்ஸ்ல. பட் இப்ப அதுல போறனால இப்ப நிறைய விஷயங்கள் விடுபடாது. இப்ப இவருக்கு ஒருவேளை வைஃப் மேல இருக்கிற பாசமோ, இல்ல வைஃப்க்கு இவர் மேல இருக்கிற பாசமோ, இல்ல குழந்தைகளே வேணாம். ஏன்னா சில பேர் இப்ப சிங்கப்பூர் பர்த் ரேட்டே குறைஞ்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நடக்க வாய்ப்பு உண்டா? அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது என்னன்னா நம்ம வந்து அந்த ஆன்மீகத்தை பயணத்தை போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவு வரும். இப்ப யூசுவலி we are all in desires ஓட இதெல்லாம் வாழ்க்கை, அதுதான் ஹியூமன் நேச்சர். அப்ப ஆன்மீக பயணத்துல நமக்கு ஒரு தெளிவு வரும்போது we start to have clarity.
இது நம்மளுக்கு நல்லது, இது நம்மளுக்கு கெட்டது, இது நம்மளுக்கு செய்யலாம். பாடி வந்து ஸ்டார்ட் டு ரியாக்ட் சில விஷயத்துல. கிளாரிட்டி ஆர் டிட்டாச்மெண்ட்? கரெக்ட். இது கிளாரிட்டி, கிளாரிட்டி நாட் டிட்டாச்மெண்ட். ஓகே கிளாரிட்டி. ஓகே. நம்மளோட கிளாரிட்டி தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் தான் டிட்டாச்மெண்ட் பத்தி நம்ம வந்து யோசிக்கணும். நம்மளுக்கு தான் கிளாரிட்டி இல்லையா, அப்புறம் எப்படி So by the time you get clarity, you will already reach about 50, 60 years old already. then you start to அதுக்கப்புறம் you already done with almost everything. நீங்க சொன்ன மாதிரி. ஓகே ஓகே. அதனால தான் ஆதி காலத்துல வந்து சொன்னது இல்லறம் நல்லறம் துறவரம். அவங்க வந்து ஃபேமிலியா இல்லறம் நல்லறம். ஆமா, நம்ம பேசுனது கரெக்ட். சோ ஒரு காலகட்டத்தில் பிள்ளைங்க எல்லாம் வந்து பெருசாயிட்டு கல்யாணம் பண்ணி போறாங்க. they usually go out of the house. அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் அப்படிதானே செஞ்சாங்க. அவங்க வந்தாங்க, ஆண்டாங்க, அது முடிஞ்சு குழந்தைங்களா வந்தாங்க, அவங்க காட்டு அவ்வளவுதான். கரெக்டா? ராமருக்கும் அதுதான் நம்மளோட ஆக்சுவல் லைஃப் ஸ்டைலா இருந்து. because they are going through under spiritual practice, detachment, இறை சக்தியை தெரியுது அந்த இதுல போயிட்டு. என்னது இது இருவரும் ஒன்றிணைந்து செய்யும் போது அதோடைய நல்ல விஷயங்களும் இன்னும் பேலன்ஸ் பண்ணி அதை கொண்டு போறாங்க. இல்ல இப்ப one person is not willing spiritually inclined and so but don't force that person. like that. Yeah. அது ரொம்ப முக்கியம். don't force அத பத்தி அவங்களா மனசால செய்யறது நல்லது. நம்மளா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சாலும் அந்த நன்மை அவங்களுக்கு தெரிய போறது இல்ல. இது வரைக்கும் நம்ம பேசின விஷயங்கள்லயே நிறைய டீப்பா ஜம்ப் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப பேசிக்கா தான் இது வரைக்குமே நம்ம பேசியிருக்கோம். உங்களோட பேசும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா டேபிள் டாக் செஞ்சு இதோட எனக்கு ஒரு 2-3 மாசம் ஆகும் நான் இதை ஆரம்பிச்சது. ஒரு புது முயற்சி கோப்பி கடையில. அதனாலதான் உங்களை கூட இங்க கூப்பிட்ட மன்னிச்சிருங்க. ஏன்னா பை ரைட் உங்க கூட நான் பேச வேண்டியது வேற இடங்கள்ல. பட் ஐ ஜஸ்ட் கால்ட் இங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. எனக்கு இதை பத்தி இன்னும் நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு குறிப்பா பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்குமே நிறைய கேள்விகள் இருக்க வாய்ப்பு உண்டு. கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லதா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், பரவாயில்ல, தப்பு இல்லை. நம்ம யாரையும் குறை சொல்லவில்லை. இது வந்து ஒரு ஆர்வத்துக்காக, என்னுடைய ஆர்வத்துக்காக நான் செஞ்சது, மக்களுடைய ஆர்வத்துக்காக நான் செஞ்சுதான் இருக்கணும். ஏன்னா நான் ஒரு எபிசோட் செஞ்சேன், அதுல நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க இன்னும் நிறைய பேசுங்க இதை பத்தி, நல்லா இருக்குன்னு. அப்படிதான் சாரை கண்டுபிடிச்சேன் ஆக்சுவலி. ஸோ சார் வந்து ரொம்ப பிஸி. அவர் வந்து ஆக்சுவலி இந்த வாரம் கிளம்புறீங்க இல்ல அடுத்த வாரம் கிளம்புறீங்க போல இருக்கு, ரைட்? யூ ஆர் லிவிங் டு இந்தியா. no no going to Japan next. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு நாள் கிடைச்சது, டக்குன்னு கூப்பிட்டு இன்னைக்கு நம்ம மீட் பண்ண. அதான் மீட் பண்றது அவ்வளவு ஈஸியா கிடைக்கல. நம்ம வருதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்தது, தடி பிடிச்சு கடைசியா வந்து மீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் நிறைய கேள்விகள் இருந்தா போடுங்க, நம்ம நிச்சயமா அவர்கிட்ட பேசுவோம். அடுத்த எபிசோட் கொண்டு வருவோம். மேபி அது வேற ஒரு இடத்துல இருந்து நம்ம கொண்டு வருவோம். எஸ் சார், இறுதியா மக்களுக்கு வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களை எப்படி அவங்க ரீச் பண்ணணும் நீங்க சொல்லலாம். என்ன ரீச் பண்றதுக்கு யூ கேன் கான்டாக்ட் him. மக்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா, டோன்ட் ஃபார்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்டு யுவர் செல்ஃப். அது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம். நீங்க எப்படி வந்து உங்க டே டு டே ஆக்டிவிட்டியை எப்படி நீங்க பாக்குறீங்க, அதே பார்வையில உங்க ஆன்மீக பயணத்தையும் நீங்க பாருங்க. புட் இன் a bit of more effort to study இது என்ன ஏதுன்னு. மூட நம்பிக்கையா இல்லாம ஒரு விஞ்ஞானம் மூலமா அதை வந்து ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். இறைவனோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ மீண்டும் அடுத்த ஒரு எபிசோட்ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பார்த்திபன் MC பார்த்தி. உங்களிடம் விடை பெறுவது முரளிதரன். மிக்க நன்றி. Okay, see you guys. Signing off.